Krish. Hi. Hi, moms. பன்னீர் கிரேவி சொன்னாரு. பன்னீர் கிரேவியா? எப்படி தலை சுத்துது? தலை எப்படி சுத்துது? ஓகே. ஓகே நின்னுச்சு, லைட்டா நின்னுருக்கு. Final day of cruising, salads எல்லாம் இதெல்லாம் நிறைய இருக்கு. Chicken, boiled eggs, tuna. இது வந்து upper jacket, goat cheese. Celery sticks. இது வந்து spicy cheese nuts. இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ப்ரெட்ஸு. இது வந்து ஆப்பிள் சாஸ், ஜர்க், லெக்கு. ஏமா இது வந்து இந்த ஃப்ளாங்க் ஸ்டேக். பிரியாணி வேணுமா? அதான் பயங்கரமா சுத்துது. பனிக்குட்டி வாந்தி எடுத்துருச்சு. தண்ணி குடிச்சுட்டு நான் கீழே கூட்டிட்டு போறவா? அண்ணாவும் அம்மாவும் கீழே போயிட்டாங்களா? குட்டி வந்தாச்சு. வந்து இப்பதான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரே வாந்தி. ஆமா ஒரே வாந்தி. இங்க பாருங்க ட்ரெஸ் மாத்தியாச்சு. இல்லைனிமா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீ தள்ளி உட்கார. நீ எனக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இப்படி கடைசி நாள் வந்துட்டு வரல, எடுக்கலடா உன் மேலே எடுப்பேன்டா. என்ன அப்படி பண்றேன்? இந்த க்ரூஸ் வந்து கடைசி நாள் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா அடுத்தாட்டி நம்ம க்ரூஸ் போற மாதிரி இருக்கணும். ஐயோ இந்த க்ரூஸ் எப்படி ஆயிடுச்சியா? மேபி ஆனா எப்பவுமே இப்படிலாம் இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் 3 days சூப்பரா இருந்தது. பிளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 3 வாட்டிலாம் நல்லா இருந்தது. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா இந்த வாட்டி வந்துட்டு காத்து, அதாவது சீயை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ காத்து பயங்கரமா அடிக்குது. ஸோ அதனால கப்பல் வந்து இப்படி போகுது, நல்லாவே தெரியுது இப்படி போகுது. உட்காரும் போது இப்படிதான் நடக்கவே முடியல. ஆனா வந்துட்டு எனக்கு இன்னும் அந்த ஃபீல் இருக்கு. ஆனா வந்து ரூம் வந்து ரூம் வந்துட்டு ஓகே கம்பேர் டு மேல மாடி டெக்கோட ரூம் ஓகே. ஆனா எல்லாருமே கீழே டெக்ல வந்துட்டு கேக்குறாங்க. நம்ம 6th floorல இருக்கோம். மேல போகும். இப்போ கப்பல் வந்து கீழே ஆடுதுன்னா இப்படி தானே ஆடும். மேல இருக்கிறத யோசிச்சு பாருங்களேன், இன்னும் நல்லா ஆடும். ஸோ அதனால கீழே இருக்கிறதா வந்துட்டு கொஞ்சம் கம்மி. அதுவும் மிடில் வந்துட்டு வாங்கினோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும், நல்லா ஆடாது. ஸோ நம்ம வந்துட்டு ஏர்லியர் அதுக்கு தான் புக் பண்ணணும். நீங்க லேட்டா புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபர்டு ரூம்ஸ் கிடைக்காது. எப்பவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பைசா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டிப்பு, ப்ரிஃபர்ட் ரூம் வாங்குங்க, மிடில் ஆஃப் த டெக் வாங்குங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் கீழே இருக்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்டேட் ரூம்ல எந்த ரூம்ல இருக்கோ அந்த ரூம் எடுங்க. பால்கனி எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்காது. க்ரூஸே போகுமான்றது டவுட். இதில் லிபர்ட்டி ஆஃப் சீசர் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்னா மேபி இன்னைக்கு எங்களுக்கு வந்துட்டு பேட் டே. இன்னைக்கு வந்துட்டு சீ ரஃபா இருக்கு. நாட் எல்லாருக்குமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்கிரீன் ஆடுது தெரியுதுங்களா? ஸ்கிரீன் ஆடுது. யாருக்கு பீச்ல ஜாலி டைம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஷிப்பும் ஆடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இங்க. அம்மா யாருக்கு பீச்ல ஜாலி டைம் ரைட்? யா வீட்ல இருப்பேன்டா இன்னைக்கு. இன்னைக்கு வந்து Thursdayடா. லக்கியா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பான்டா. நானும் வீட்டுக்கு போவேனோ. நம்ம போலாம்டா.
இப்படி ஆயிட்டானே டேய். கஷ்டப்பட்டு உங்களை நான் இதுக்கு கூட்டின்னு வந்தா கஷ்டப்பட்டு வெக்கேஷன் கூட்டின்னு வந்தா வீட்டுக்கு போனோன்னு அழுவுறீங்க. நேற்று வரைக்கும் நாங்களா ஐயோ எங்களுக்கு வெக்கேஷன் முடிய போகுதுன்னு இருந்தது. இப்போ ஈவினிங் பயங்கரமா ஆறிடுச்சு இல்லடா. வெக்கேஷன் முடிச்சதுல ஹாப்பியா இருக்க போறா. யா ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போகணும்னு தோணுது. எப்படி மம்ஸ் இருக்கு இன்னைக்கு? பயங்கர தள்ளாடுது இல்ல? டூ பேட்ல எக்ஸ்பெக்டே பண்ணாதது. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. நான் வாந்தி மருந்து போட்டுக்கிட்டேன். எங்க நார்மலா ஆச்சு? நம்ம இந்த ஃப்ளோர்னால தெரியுது. மாடிக்கு போனா இப்ப தெரியும். வாந்தி மருந்து போட்டுக்கிட்டு தான் மாடிக்கு போறேன் நான் சாப்பாடு எடுக்கிறதுக்கு. சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு போய் சாப்பிடலான்ட்டு. ஸோ நானும் சதீஷும் மேலே வந்துட்டு என்னென்ன எடுக்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கின்னு பார்த்து என்னுடைய ஃபேவரட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அங்கே. அதுவும் இந்தியன் ஃபுட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன்டி. ஏன்டா இன்றைக்கின்னு பார்த்து நேற்று கூட வச்சுருந்தா நேற்று டின்னர் கூட நல்லா சாப்பிட்ருக்கலாமே. மத்தியானம் லஞ்சுக்கு கூட வைக்கல. என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்காங்க, அப்புறம் பிரியாணி வச்சுருக்காங்க, வெஜ் பிரியாணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு இருந்தது. கரிபியன் நைட் ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ கரிபியன் நைட்னாலுமே வந்துட்டு லைக் நான்வெஜ்லேயும் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஆனால் நான் வந்து நம்ம இந்தியன் ஐட்டமில் வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஆசை யார் விட்டுச்சு. அதனால் நான் சொல்லிட்டேன் இவர்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். எனக்கு கொஞ்சம் அந்த ஆடுறதெல்லாம் நின்று போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ தான் வந்து 8-8:30 அந்த மாதிரி தான் ஆகுது. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கூட என்ன நாளைக்கு ஃபுல்லாக ஒன்றும் இது இல்லைல்ல. என்னென்னா கடைசி நாளாக ஸோ மிஸ் பண்ணவே மனசு வரல. அதே மாதிரி டெசர்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா யம்மியாக வச்சுருக்காங்க. பேஷன் ஃப்ரூட்டு அது இதுன்னு வச்சுருக்காங்க. கேரட் கேக்கு அதுக்கப்புறம் பயங்கர யம்மியாக இருந்தது. சரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருந்ததுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபவுண்டனு. இவ்வளோ நாள் வந்து சாக்லேட் ஃபவுண்டன்லாம் வைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து வந்து அந்த சாக்லேட் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு இது வச்சுருக்காங்க. அது பேர் என்னது, ப்ரௌனிஸ் வச்சுருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, கேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கியூவரில் வந்து அந்த சாக்லேட் ஃபவுண்டனுடைய இதை வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். நம்மளே வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கடிச்சிட்டு வைப்பாங்க. அது வந்து கண்டாமினேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த டீசன்சியை இது பண்ணணுன்றதுக்காக வந்து தனியாக இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன் ஃப்ரூட்ஸ் வேறு அழகாக அந்த ஸ்கியூவர்ஸ் எல்லாம் போட்டு லைனாக அழகாக வச்சுருந்தாங்க. நான் தான் சொன்னேன் இது சொல்லிட்டு நம்ம இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனோம். எனக்கு வாந்தி மாத்திரை ஆக்சுவலாக வாந்தி மாத்திரை போட்டுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப ஆடுறதுல திருப்பி ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வரான்னு வச்சு சாப்பிடவே பிடிக்கல. நான் சொல்லிட்டேன் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூமுக்கு போனேன். ஏன்னா நம்மளது வந்து 6th டெக்கா. அங்கே போனோடனே கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடும். அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து ஜமைக்கன் இதுன்ட்டு. அதுதான் அதே மாதிரி இது வந்து ஃப்ரூட்ஸ் கியூவர்ஸ். இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் இந்த பர்கர்ஸ் அண்ட் சாலட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. நார்மல் டேஸ்லேயே நம்ம இந்த சைட்லாம் என்ன சொல்கிறது தலை வச்சு படுக்கிறதில்ல. இந்த டைமில் வந்து போய் இந்த இடத்துல நம்ம ஏன் வரப்போகிறோம். ஸோ அதனால் பர்கர் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இது கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டேக் அந்த பீஃப் பர்கராக இருக்கும். இங்கேயே ஆக்சுவலாக வந்து நமக்கு வெஜ்ஜி பர்கர்லாம் நம்ம அங்கே கேட்டு தானே வாங்கினோம். இங்கே பார்த்திங்கன்னா இது வேறு ஏரியாவில் வச்சுட்டாங்க. சென்டர் ஆஃப் த இதில் வச்சுட்டாங்க. கார்னர்ஸ்லேயே வைக்கல. மேக் அண்ட் சீஸும் நிஜமாக யம்மியாக இருந்தாங்க. கடைசி நாள் தான் இருக்க எல்லாத்தையும் வச்சு பண்ணுவாங்க பாருங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா வெஜ் புலாவ் பன்னீர் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இது வந்துட்டு இது கீர் வேறு வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு இன்னும் யம்மியாக இருந்தது. அம்மா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நானும் சதீஷ் நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் சாப்பிட்லாம் அப்படின்றது தான் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் நீங்கள் என்ன ப்ரௌனி எடுத்தீங்களா? ஃப்ரூட்ஸா? ஸோ மாடிக்கு போயிட்டு எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே பாருங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதை ரொம்ப ஆடிடுச்சு மேலே திரும்ப இல்லைப்பா. ஆனால் சுத்தமாக முடியாமல் போச்சு. பாருங்க ஃப்ரூட்ஸு எனக்கு பிளேட்டு
அன்னிக்குட்டிக்கு பிளேட்டு அப்படின்னு எடுத்துன்னு வந்தோம். நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு. அம்மாவும் கிருஷ்ணா காத்து சவுண்டு பத்தியா? ஆமாம்மா, எனக்கு சுத்தமாக நான் ஆசையாக எடுத்துன்னு வந்த சாப்பாடு அங்கே இருக்கு பாரு. திருப்பி வந்து ஒரு மாதிரி மாடிக்கு போய் ஆடுனதுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆமா, ஆசையா ஆரம்பிச்சது இப்ப க்ரூஸ்க்கு போகாத மாதிரி ஆக்கிட்டானுங்களே. பயமாவும் இருக்குல்ல. ஆமா, பத்திரமா போய் சேர்ந்துருவாங்க. ஆமா, போனோம் நாங்க ஃபர்ஸ்ட். இது ஈஷுவல் போல இருக்கு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். அட்லாண்டிக் ஓஷன்ல தூங்கிட்டாரா? ஓகே, அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு 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 2 லேடி ஒருத்தங்க, ஒரு லேடி அண்ட் ஹஸ்பண்ட் ஒருத்தங்க. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, this is too much, I have never seen like this அப்படின்னாங்க. இன்னொன்று ஒரு கிழவிங்க 2 பேர் இருந்தாங்க, ஒரு பாட்டிங்க. அவங்க சொல்றாங்க, in my 20 years this is the first time it is happening like this அப்படின்ட்டாங்க. அது கேட்டோடனே எனக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. இல்ல மேல வர ஆடு நாடி முடியல. ஹரிக்கேன்ல இல்ல, ஹரிக்கேன்ல இல்லப்பா, சாதா காத்தான். நியூஸ் சேனல் பாத்தியா? ஹரிக்கேன்லாம் இப்படிலாம் ஆடாது, அவ்வளவுதான். ஹரிக்கேன்லாம் அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குமா, ஷிப் எடுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். $1 மில்லியன் ஷிப்பை கொண்டு போய் ஹரிக்கேன்ல விடுவானுங்களா? அப்புறம் காலி, அப்புறம் அவனுங்க நேம் ஸ்பாயில் ஆயிடும். Royal Caribbean, not Royal Caribbean. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியல. நம்ம எல்லாம் நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட். Bye. Bye. Wait. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் வரவங்க ஆல். பை. நாங்கெல்லாம் பத்திரமா வந்துட்டோம்னா நாளைக்கு மீட் பண்ணலாம். பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மணி என்ன? 1 மணி. மணி என்ன? 1. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எழுந்து பார்த்தோன்னே ஏதோ விடிஞ்சிட்ட மாதிரி இருந்தது. அதாவது ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, குரங்கு தான் கேட்டாலும் பக்கத்து உதவியும் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவரையும் எழுப்பி விட்டு டவலை ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. இப்போ வரீங்களா, பீட்சா சாப்பிட்டு டவலை ரிட்டர்ன் பண்ணலாம், அப்படியே போய் கேசினோவில் போய் ஒரு 8 பார்க்கலாம் அப்படின்னு. பாவம் தூங்கிட்டு அந்த மனுஷனை எழுப்பி கேசினோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சவுண்டு கேட்குது. 12 தானே? யா 11 விஞ்சாமர் சைட்லேயே இருக்குமே. காலியாக இருக்குங்க லிஃப்ட்டு. ஃப்ரைடே மாற்றிட்டான் அதுக்குள்ள. நானு அட பாவி, எனக்கு விட்டு ஐயோ. வெளியே எவ்வளவு நேரம் கதவு சாத்திச்சு, அது பாட்டு அது சாத்திச்சு, நீங்க சாத்திச்சு. நானும் கத்திட்டு இருக்கேன். ஆமா சார், டக்குன்னு வருவாங்க, அதுல இருக்கா அது பாட்டு என்ன நசுக்கி விட்டுருச்சுன்னா டக்குன்னு வருவாங்க. அதுக்குள்ள ஃப்ரைடே மாத்திட்டாங்க. மணி 1 மணி ஆகுது. 12 மாத்திடுவானுங்களா? ஆமா, மாதிக்கு தூங்க போனங்களா. இதுங்க சரி தூங்காது, நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்களா, அதான் தெரியல. டவல் மாத்திர ஏரியால செம்ம காத்து. எவனும் இல்ல இருக்காங்களா? அப்ப எப்ப கொடுக்கலாம்? சரி சொல்லிடுவோம்மா, யார்கிட்ட சொல்றது? சரி கீழே போய் பார்ப்போம். பார்ட்டி நடக்குது. இல்ல தான் குரங்கு தான் கெட்டதும் இல்லாம தான் எனத்தையும் கெடுக்கணுவாங்க அப்படின்னுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. சரி நான் தெரியல பழமொழி, நீங்க போடுங்க கீழே.
நான் வேணும் இல்ல ஓகே நான் குறைக்கணும்னே ஒண்ணு ரெண்டு டவல்ஸ் வந்து ரிட்டர்ன் அடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பீட்சா கடை. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ கடைசி 4 நாளாக மேபி இவ்வளோ பேர் இருக்காங்களோ டெய்லியுமா? எக்ஸ்ட்ரா நம்ப மாட்டோமா இந்த வாட்டி? ஏன் இந்த கடை இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணியிருக்கான்? எந்த கடை? இந்த டைமண்ட் கடை. எண்ட் ஆஃப் கிளியரன்ஸ் செய்யலாம். நான் ஆக்சுவலி 12 மணிக்கு எழுந்திட்டு தெரியுமா? ரொம்ப நேரமா படுத்துட்டு இருந்தேன். எழுப்பலாமா, அம்மாவை எழுப்பலாமா, இவரை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்ஸ் கடைசியில் எல்லாரையும் எழுப்பிட்டேன். அம்மாவை எழுப்பி குழந்தைங்களை பார்த்துக்க சொன்னேன். ஆமா, பீட்சா வாங்கிட்டு போவோமா ஃபர்ஸ்ட்? பீட்சா இப்ப பரவாயில்லப்பா, ஆடலப்பா. சீரியஸ்லி அந்த இதுல நான் வந்து நிஜமா இன்னொரு க்ரூஸே வரமாட்டேன் லைஃப்ல அப்படின்ற மாதிரிலாம் சபதம்லாம் எடுக்கலாம்னு ஒரு முடிவு கொண்டேன். நல்ல காலம். மூட்டை கட்டிதான் மட்டும் சொல்லிடாதீங்க. வெஜ்ஜி பீட்சா தான் சொல்லியிருக்கோம். இப்போ நான் கிளாசிக் ஒன்று எடுத்து அடிக்குமா? கிளாசிக்கும் எடுப்போமா? அவன் யோசிப்பான், டே எவ்வளோடா நீங்க தின்னுவீங்க? இல்லைங்கடா எங்க ஃபேமிலி மேல இருக்குடா அப்படின்னு சொல்லணும். எத்தனை மணி வரைக்கும் மூடுவாங்க? ஏய் இதுலலாம் நீங்க வீடியோ எடுக்க முடியுமா? இந்த தெருவு எப்படி காலியா இருக்கு பாருப்பா, எவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆளுங்க போயிட்டு வந்து ஒரே கூட்டம். 3 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்களாங்க இந்த பீட்சா கடை மட்டும் இல்ல? இப்போ நிறைய பேர் ஆளுங்க இருக்காங்கண்ணா. இல்லம்மா எதிர்பார்க்கவே இல்லை. ஆளுங்களா எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்கன்னு? 1 மணிப்பா. கடை மூட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுங்களுக்குலாம் கூப்பிட்டு ஏதோ க்ளோசிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இல்லையா? அவ்வளவுதான் இல்ல, நாளைக்கு காத்தால எல்லாம் திறந்துருக்காதுல்ல? எல்லா கடையும் மூடிட்டான்ல. நம்ம இந்த சைடு இறங்குவோம், அடுத்த செட்டு ஏற்றுவாங்க அந்த சைடு. எத்தனை மணிக்கு அவங்கள ஏற்றுவாங்க? 8 மணிக்கு நம்ம இறங்குறோம், அவங்களெல்லாம் 4 மணிக்கு ஏற்றுவாங்க. 12ஆ? 8 to 12 தான் கேப்பா? இல்ல இதே செட் ஆளுங்க தான் வேலையும் செய்வாங்களா? இல்ல இவங்க இறங்கிட்டு வேற வருவாங்கல்ல? ஏன்னா இவங்க ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை செய்யறாங்கல்லப்பா. சோ இப்போ நம்ம என்ன குட் மார்னிங் சொல்லிட்டு ஃப்ரைடே vlog இத போட்டுருவோமா? அடுத்த வாட்டி க்ரூஸ் வருவீங்களா? நான் உங்க கூட வருவேனான்னு தான் தெரியல. இல்ல புரியல இல்லை எல்லாருமே மொத்தமா ஃபேமிலியா வருவோன்ற. நீ நான் இதே நீங்க முதல்ல அப்படி சொல்லலையே. தனியா வருவோம் மாட்டாங்க, மொத்தமா ஃபேமிலியா வருவோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. வீடியோல புலம்பி வரமாமான்னு தெரியலன்னு சொல்லி போட்டிருப்பேன். வந்துட்டு வரலாங்க, ஒரு வாட்டி கண்டிப்பா வரலாம். அது வந்துட்டு ரொம்ப ஆடினது வந்துட்டு லைக் ஏற்கனவே அந்த பாட்டிமா சொன்ன மாதிரி ஒன்ஸ் இதுதான் இல்ல, யூஸ்வலா இப்படி இருக்காது. இப்போ நாங்க இருக்கும் பாருங்க, நார்மலா இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கும் நினைக்கிறேன். இல்லம்மா பயங்கரமான ஆடிச்சுப்பான். நான் ஒரு நிஜமாவே அவ்வளவுதான் சேர மாட்டேன்னு நினைச்சேன். இப்ப ஆமா போகுதுன்னு தெரியல. இன்னொன்னு இப்ப போறது எப்படி போகுது பாத்தீங்களா? லைட்டா கரையோர அந்த பார்டர்லயே தான் போகுது. ஆமா, நீங்க கண்ணு எழுந்து பார்க்கும்போது நீங்க தெரியல உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல அந்த கப்பல் பிளேசஸ்லாம். யா நீங்க டக்குன்னு ஒரு டேர்ன் எடுத்தா அந்த இடத்துல ஒரு 20 நிமிஷத்துல அவங்க ரீச் ஆயிடுவான். அந்த அளவுக்கு ஐ மீன் கண்ணு கெட்டின தூரம் தெரியுது. 20 நிமிஷம்னு தெரியல, ஆனா சொல்றேன் இல்ல. ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு அம்மாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப ஆசையா இருக்கா, ஒரே ஒரு ஸ்லைஸை மட்டும் ஆளுக்கு எடுத்துக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். சுட நம்ம வண்டி ஓட்டின்னு போயிடுவீங்கல்ல.
கார் வேற அங்க பத்திரமா இருக்கணும். சாப்பிட்டாச்சு சூப்பரா. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நேரா கேசினோக்கு போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, லாஸ்ட் டே ஆஃப் அவர் இப்போ வந்து ஞாபகார்த்தமாக வச்சுக்கிற மாதிரி Casino Royale. யா தூங்காம உட்காந்துட்டு இருக்கோம். மேம் ஓ பார் இது எல்லாமே திறந்துருக்கு. இல்லப்பா போக்கர்ல இருந்து எல்லாம் திறந்துருக்குதாப்பா. இது என்னப்பா 1 cent அப்ப இது 1 cent போடுறீங்களா? 1 centல வேணாவா? இன்சர்ட் பில்லுன்னு போட்டிருக்காங்க. அப்ப பைசா போடணுமா? கேஷ் தானா? இங்கே தான் போட்டுதான் கார்டு யூஸ். ஆமாமா. ஐயோ எப்படி விளையாடணும்னு கூட எனக்கு தெரியாது சத்தியமா. ஒரு வாட்டி விளையாடணும் சும்மா. நான் சும்மா டிங்கி 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 நாட்டின ஆசைக்கு இதே மாதிரி தான். மாம்ஸ் என்னப்பா விளையாட போறீங்களா? ஓ அது இது பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் காயின். அவ்வளோதான். நாங்கள் அது வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். Spin. Play to win. Insert card. Okay. Maintenance and progress. ஒன்னாவது விளையாடி உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசை. ஆனால் நம்மளே ராங் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் விளையாடல. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு சூதாட்டத்தில் நம்மளால இந்த இது சொல்லுவானே மாம்ஸ் சூதாட்டத்துல தர்மரே நாட்டு விட்டாருன்னு தானே சொல்லுவாங்க. சோ ஏன் இவ்வளோ சோகமா இருக்கிறாங்க? போச்சு போல இருக்குதுல்ல. மூஞ்செல்லாம் அப்படி சோகமா இருக்கு. போட்டோ பார்க்கறது. ஏய் ஆமா போட்டோ பார்க்கலாங்க. நம்மளது ரூமும் நம்பரும் எடுத்துட்டு வந்திருக்கோம். போட்டோஸ் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸ்வைப் ய கீ. இதுலயும் கிளாரா வருது. ஓ அப்படிதான் கிளாரா இருக்கும் போல இருக்குமா? இல்ல அப்ப கூட கிளாரா இருக்கு. அதுல போய் பார்க்கலாம். கொஞ்சம் கிளியரா இருந்தது ஆக்சுவலி. ஏய் நம்ம ரெண்டு பேரும் எங்க டின்னர் போது டே 1 டின்னர். அம்மா அம்மாவும் கிருஷ்ணம் அணிக்குட்டி சிவப்போட. இது ரொம்ப அழகா இருக்குமே. நம்ம செம கியூட்டா இருக்கும். ஆனியம் பாருங்களேன். செம கியூட்டா இருக்கு. சூப்பர். செம்ம இல்ல? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுதானா? ஓகே பரவாயில்ல. வந்ததுக்கு வந்துட்டு பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்ல? சூப்பரா இருந்தது நிஜமாவே. நம்மளுடைய போட்டோஸ் எல்லாம் ஒரு போட்டோ விலை எவ்வளோன்னு சொல்லலாமா? எவ்வளவு விலை? இங்க பாருங்க 20 இமேஜ் இருந்துச்சுன்னா $100. அப்பாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட நாளைக்கு காத்தால எழுந்துட்டு
கிளம்பும் போது மீட் பண்ணலாம். குட் நைட். 302 போகிறோம். 300 போயிடலாம். பண்ணி தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நல்லா நைட்டெல்லாம் மிட் நைட்லாம் ஆட்டம் போட்டுட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்கினோம். ஓரளவுக்கு நல்லாவே தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் தான் தூங்கினோம், நான் நல்லாவே தூங்கியாச்சு. எழுந்து பார்த்தோன்னே நம்ம வந்துட்டு ஃப்ளாரிடா ரீச் ஆயாச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த இடம் வந்து. ஏன்னா லைக் லிட்ரலி நம்ம வந்து ஃப்ளாரிடாவில் வந்து நைட் டைம் வந்து இப்போ தான் ரீச் ஆகும். கிளம்பும்போது டே டைம்லேயே கிளம்பிட்டோமா. ஸோ ரீச் ஆகும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படியே பொறுமையாக அந்த ஓரத்தில் இருக்க ரெசார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துங்க. இங்கேருந்து அந்த போர்ட்டுக்கு போகிறதுக்கே அவ்வளோ நேரம் பிடிச்சிது. சரி ஓகே, இதுக்கப்புறம் போயிட்டு என்ன பிளானுன்னா, நான் எழுந்திட்டேன், ப்ரஷ் அப்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பொட்டி அடிக்க வேண்டியது தான். 8:00 இப்போ மணி என்ன 6 கூட ஆகலைல்ல. ஸோ கார் இங்கே தான் நிற்குது. இப்போ தான் சதீஷ் வந்து ஃபோன்லேருந்து செக் பண்ணாரு. ஆன் பண்ணுங்க லைட்டு. என்ன அங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க. பாருங்க லைட் எரியுதா? திருப்பி ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். லைட் எரியுதா? அதான் நம்ம கார். ஓகே சூப்பர். அப்பாடா. பின்னாடி பக்கமா நிறுத்திட்டாங்க. 13 மணி நேரம். எல்லா ஸ்டாப்பையும் சேர்த்து 13.5. ஃப்ளாரிடா ஆக்சுவலி வந்துட்டு 9 hours இல்லை, 9 hours. இது இன்னும் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம போர்ட்டுக்கிட்ட வந்ததுனால தான் லேட் ஆகுது. அப்பா இது மூட்டை முடிச்சு பாருங்க. எல்லாத்தையும் இப்போ தான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். மேம் அதை பொட்டியை முடிடுங்க ப்ளீஸ். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பார்த்துட்டீங்களா? முடித்தா இன்னொன்று இருக்குமா? அப்படியா? அப்படின்னா கொஞ்சம் அதில் வச்சிடறேன் இருங்க. மேம் இதெல்லாம் இருக்குது, இதில் லேப்டாப்லாம் இருக்கு. துணி தானே பண்ணுறதுக்கு. ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருக்கு. ஒயிட் பொட்டியில் போடணும். ஒயிட் பொட்டியில் போட்டு அப்படியே அமுக்குங்க. வெயிட் பண்ண மூடாதீங்க. ஸோ குட் மார்னிங். நாங்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆயாச்சு. ஃப்ரைடே, அஃபிஷியலி ஃப்ரைடே. எல்லாம் போயிட்டு மணி வந்துட்டு 6 மணி. எக் ஃப்ரை சாப்பிடலாமா? ஃப்ரைடேவா கடவுளே. இங்க வந்து மேல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு போய் செக் பண்றதுக்காக வந்திருக்கோம். 6 மணி ஆகுது. 8 மணிக்கு செக் அவுட். மார்னிங். தேங்க்யூ. இவர் மட்டும்தான் எப்பவுமே அப்படியே ஒரு சந்தோஷமா ஸ்மைலியா இது பண்ணுவாரு. ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கீங்க. என்ன இருக்கு அதுல? ஹேர் ட்ரையர் இருக்கா? யா ஏமா இதுக்கு மேல உனக்கு எது நீ வெள்ள பாக்கணும்னா இதுக்குன்னு மாடிக்கு போனோம். நேத்து படுத்த இடத்துல பௌர்ணமி அந்த நிலா பார்த்தோம்ல. அடுத்த க்ரூஸ பார்த்தோம், சிட்டிய பார்த்தோம். அப்புறம் என்ன இதுக்கு மேல நீ ரூம் உள்ள இருந்து பார்த்தோமே. இதுக்கு மேல தெரியுமா வியூ? நல்ல வியூ கொடுத்துருக்கான். நீங்க வாங்குறதுனா டெக் 6 சி வியூ மிடில் ஆஃப் த ஷிப் வாங்குங்க. ஏன்னா எங்களுக்கு ஆட்டமே தெரியல. ரூம்குள்ள வந்து ஆட்டம் தெரியல. அவ்வளோ ஆடிச்சு இருந்தாலும் தெரியல இல்லம்மா? ஆமா, அவ்வளோ ஆடிச்சு இருந்தாலும் தெரியல. அதே மாதிரி லைக் பௌர்ணமி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபுல் மூன் பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லா இருந்தது இல்லமாடா? வாங்க, நான் சதீஷ் மாடியில் விட்டுட்டு நான் மட்டும் வந்திருக்கேன் கீழே. வீட்டுக்கு போறோம். அன்னைக்கு குட்டி நேற்று நல்லா பயந்துருச்சு. அதான் அது ஹப்பாடான்னு சொல்லுது. இனிமே க்ரூஸ் வருவியடா? இல்ல. ஏன்டா? இது க்ரூஸ் இல்ல, இது லூஸ். ஐயோ ஏன்டா? இது க்ரூஸ் இல்ல, because
இது லூசு. ஏன்டா நல்லா தான் இருந்துச்சு. லேட்ஸ்கியா. சரி ஓகே வாங்க வாங்க வாங்க. அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வாங்கடா. அப்புறம் அப்பா சாப்பிட்டு வந்துட்டாருன்னா நமக்கு இடம் கிடைக்காது. இல்ல 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 சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டாருன்னா நமக்கு இடம் இருக்காது உட்காரத்துக்கு. வாங்க. சரி 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 சரி. எல்லாம் கும்பலை கூட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நீ கும்பல் இல்லாம நீ என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம் இல்லம்மா? இப்பதான் வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஐயோ எடுக்கும் போதுதான் இப்படி பண்ணுவியா? சரிவா பரவாயில்ல விடு. இப்பதான் வீடியோ எடுக்கிற அளவுக்கு இடமே இருக்கு. எல்லாருமே இல்ல, இல்லைன்னா வீடியோ எடுக்க கூட முடியாது இல்ல. ஃப்ரைட் ரைஸ் நான் எடுக்கவே மாட்டேன். ஃபுட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி அண்ட் சாம்பார் வச்சுருந்தாங்கங்க. அதை பார்க்கறதுக்கே வந்து ஒரே குஷியாகிடுச்சு. அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வரும் பார்த்தீங்களா, எல்லா இடமும் திறந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு லைன் மட்டும்தான் திறந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க திருப்பி வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்ல நம்ம கிளம்பினதுக்கப்புறம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டு வந்து பஃபே வச்சுருப்பாங்கன்னு. நான் நினச்சேன் சும்மா ஃபஸ்ட்டு சதீஷ் சொன்னார் கிராப் அண்ட் கோ பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நாங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் பஃபேவே வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பஃபே இப்போ நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெட் ஐட்டம்ஸ்லாம் இப்போ நிறைய இவ்வளோ நாள் தங்கணும்ல. ஸோ மார்னிங் ப்ரெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ப்ரெட் வந்து மத்தியானம் கூட வச்சுப்பாங்க. இப்போ குழம்பு, கிரேவி, அதுக்கப்புறம் இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸு, மீட்டு, இதே இப்போ ஹேஷ் ப்ரவுன் பார்த்தவங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராஷ் பண்ணிடுறாங்க. ஸோ கப்பல்லையே வந்து அதுக்குன்னு வந்து ஃபுட் கிரைண்டர் மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுடைய கார்பேஜ் டிஸ்போசல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, எல்லார் வீட்டு சிங்க்கு கீழேயும் அந்த மாதிரி இருக்கும். அதை மாதிரி அரைச்சிட்டு அப்படியே வந்துட்டு கடல்லையே போட்டுடுறாங்க. ஸோ தட் வந்துட்டு கடல் வாழ் மீன்களுக்கே போகட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நிறைய ஐட்டம் வந்து ரிப்பீட் ஆகும். ப்ரெட் ஐட்டம்ஸ் நான் ஏற்கனவே சொல்லுவேன். இந்த ஹேஷ் ப்ரவுன், இந்த சினபன், அதாவது ஹேஷ் ப்ரவுன் அது வந்து ரிப்பீட் ஆகாது. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் ரிப்பீட் ஆகாது. இந்த சினபன் ரோல் வந்துட்டு யூஸ்வலி எடுத்து வச்சுப்பாங்க. மஃபின்ஸ்லாம் கூட சம்டைம்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா மஃபின்ஸ்லாம் எதுவும் கெட்டு போகாது. இந்த க்ரீம்லாம் போடுறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் தான் கெட்டு போயிடும். அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க. பஃபே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே இது பண்ணிடுவாங்க. ரொம்ப அவசரமே படுத்தலை. பிரேக்ஃபாஸ்ட் பஃபே வச்சுருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த டைம்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும், இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து கப்பல் விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாருமே எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்கல. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரவே இல்லை. 8 மணிக்கு வந்து லேண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னாங்க. ஸோ மேபி வந்துட்டு நிறைய பேர் நாம் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு. ஏன்னா நம்ம வந்து திருப்பி இங்கேருந்து நார்த் கேரோலினா வரைக்கும் கிளம்பணுன்றதுனால நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம்டா அப்படின்ற மாதிரி நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம். பேக்கப்பும் பண்ணிட்டோம். நீங்களே பார்த்தீங்க, போனோடனே சாப்பிட்டுட்டு போட்டி எடுக்க வேண்டியது தான். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 4 ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கேன். மீதி வந்துட்டு கிறிஸ்டியனிஷ் வந்துட்டு அவனுங்க வைப்பானுங்க, மீதி அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு பெரிய ரூல் இருக்குது கப்பலில். நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து வெளி ஃபுட்டை கப்பலுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி உள்ள ஃபுட்டையும் கப்பல் வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இதுதாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிச்சடி அண்ட் சாம்பார் சொல்லிவிட்டு அந்த ஏரியா தான் இது. இது கிச்சடி அண்ட் பார்க்கறதுக்கே யம்மியாக இருந்தது சாம்பார். ஸோ அதை மாத்திரம் நான் கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். அம்மா அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, சாம்பாரில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்காங்களாம். அம்மாவுக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, அலர்ஜி ஆகிடும், உடம்புலாம் தடுப்பாயிடும். அதனால் அவங்களால அந்த சாப்பிட முடியாதுங்க. வேணுமா? I did not catch you. I'm going to cut the meat. Yeah. அந்த லைன்ல தான் நிக்கணும். யா எத்தனை ஒன்று போகணும் சாப்பிட்டு. நான் எங்கே ஆம்லெட் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து சாம்பார் சூப்பராக அது பார்ப்பேன். எடுத்து பார்த்தா கத்திரிக்காவா? அம்மாக்கு உப்புமா எடுத்தாங்களா? கத்திரிக்காய். யா
ஆமா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்கு, வாஃபிள்ஸ் இருக்கு, பேன் கேக் இருக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே க்ரூஸில் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுன்ட்டு இல்லை, எல்லா பஃபே அவ்வளோதான். இதுதான் கடைசி ஃபுட்டு சாப்பிட போகிறது. ஸோ இதுக்கப்புறம் எப்போ க்ரூஸ்க்கு வருவோன்றது எங்களுக்கே தெரியல. எங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் ஒன் டைமாவது வரணும் அப்படின்றது இருந்தது. நம்ம அதை பண்ணிட்டோம். அதுவும் என்ன ஒரு ஹாப்பினா அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். ஸோ அதுதான் எங்களுடைய ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்றது தான். என்ன இன்னொரு வாட்டி வரணுன்றது ஆசையாகவும் இருக்குது. ஆனால் நேற்று நம்ம வந்து பட்ட ஈவினிங் நைட் வந்து நிஜமாக நாங்கள்லாம் பயந்துட்டோம். நிம்மதியாக பத்திரமா போய் சேர்ந்துருவோமா அப்படின்ற அளவுக்கு. அதுவும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துக்கணும். மேபி அந்த கடல் கொஞ்சம் நேற்று ரஃப்பாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. யூஸ்வலாக அப்படி இருக்காது அப்படின்றத எல்லாருமே சொன்னாங்க. எப்படி வேணா எடுத்துட்டு பாத்ரூம்ல மட்டும் பாரு. அங்கெல்லாம் நம்ம வெட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசி செக். அந்த சைடு எதுனா இருக்கான்னு பார்த்துக்கலாம். எதுவும் இல்லை, பால்கனில எதுவும் இல்லை. அந்த ரூம்லயும் ஒரு வாட்டி பார்த்துடலாம் வாங்க. ஆனா சூப்பரா இருந்துச்சு பால்கனி வியூ. டு பி ட்ரூ அல்டிமேட் இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் ட்ராஷ் பண்ணிப்பாங்க அவங்க. பண்ணிப்பாங்கல்ல. டைம் வேற ஆயிடுச்சு, 8 மணிக்கு நம்ம போகணும். டவல்ல எடுத்து ஒன்னா போட்டுருவோம். அவ்வளவுதான். Done done. Let's go. And he's put like queso. Like a soup. That's cool. கையில ஒரு இது வச்சு பிளேட்ல ஃபுல்லா பண்ணி யாருமே இறங்கல மேம்ஸ், யாருமே இறங்கல. So deck 4 வழியா தான் exit. To your right, please have your seat back start ready. Exit to your right. Thank you. So gangway exit here அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓ, கீழே உட்காந்து இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க மேம்ஸ். கீழே உட்காந்து என்ன சாப்பிடுதுங்க? Yeah, சாப்பிடலாம் though. ஓ, ரூம் தான் காலி பண்ணுமா? Bye. Bye bye. See you next cruise, guys. See you next cruise. Bye. ஆனா இங்க பாரு, நான் இப்படிதான் தள்ளுறேன். நம்ம see you at next cruise. ஆமா, யூஸ்ல திரும்பி இருக்கும். எஸ். ஆமாடா, யுஎஸ்க்கு வந்தாச்சுடா. Where are we going to work for? என்ன நீ? டாக்டர்ல என்ன பக்கத்துல ரொம்ப தூரம். And where are we going to work? ஆமா, இவருக்கு அப்படியே குளிராது. Thank you. Thank you. ஆச்சி, all done. எங்க சதீஷ் கார் எடுக்க போயிருக்காரா? Bye, Liberty of Sea. Copyright. நல்ல காத்து. குளிர் தானே உனக்கு? குளிர்தா?
அதான் ஃப்ளாரிடா எப்படி இருக்குன்னு தான் புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த க்ரூஸ் வீடியோ முடிஞ்சிடுச்சு. சொல்லும் போதே எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கும் நம்ம பே பண்ணியாச்சு பார்க்கிங்க்கு. டோட்டல் வந்து பார்க்கிங் $80 ஆச்சு. நம்ம கார் வந்து 80% விட்டோமா, அந்த ஹீட்டுக்கு அவுட், இது வந்துட்டு அவுட் பார்க்கிங் தான், லைக் கவர் பார்க்கிங்ல ஹீட்டுக்கு காரே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகி, அதாவது ஏசி ஆன் ஆகி ஆஃப் ஆகி இது பண்ணதுல 50% போயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து 49% சார்ஜ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு சார்ஜ் போட்டுப்போம்.